ரத்தவாகன பெமினிவலட்ட இ-டிராஃபிக் என்பதான செய்தி. எனவே போக்குவரத்து துறையிலும் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகின்றன. அது குறித்தான ஒரு செய்தியாகவே இதனை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காக ஒரு புதிய செயலி உருவாக்கப்பட இருக்கிறது. எனவே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு இணைவாகத்தான் ஸ்ரீலங்கா போலீஸ் திணைக்களத்தினால் இ-டிராஃபிக் தொலைபேசி செயலி ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த செயலி நேற்று போலீஸ் தலைமையகத்தில் பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசுரிவினால் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டது. இந்த தொலைபேசி செயலியினூடாக வீதிகளை அண்மித்த பகுதிகளில் இடம்பெறும் போக்குவரத்து குற்றங்கள் மற்றும் வீதி சட்ட விதிமுறை மீறல்கள் தொடர்பில் பொதுமக்கள் நேரடி முறைப்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.police.lk என்ற இணைய முகவரியினூடாக இ-சர்வீஸ் என்ற தெரிவுக்கு சென்று இ-டிராஃபிக் செயலியை தொலைபேசிகளுக்கு இலவசமாக தரவிறக்கம் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என போலீசார் தெரிவிக்கிறார்கள். அதனூடாக மக்களின் முறைப்பாடுகளை போலீஸ் தலைமையகத்துக்குள் சமர்ப்பிக்க முடியும் என போலீசார் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நாட்டில் உள்ள சகல போலீஸ் பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் 607 போலீஸ் நிலையங்களில் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு நாளாந்தம் இடம்பெறும் விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்காக பொதுமக்களின் உதவியை பெற்றுக்கொள்ள இ-டிராஃபிக் தொலைபேசி செயலினூடாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செயலில் இருக்கும் கேமரா ஆப்ஷன் ஐக்கன் அல்லது வீடியோ ஆப்ஷன் ஐக்கன் என்பவற்றை பயன்படுத்தி போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பிலும் வீதிகளை அண்மித்த பகுதியில் இடம்பெறும் ஏனைய சம்பவங்கள் தொடர்பிலும் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் இந்த கணக்கினூடாக போலீஸ் தலைமையகத்துக்கு அனுப்பி வைக்க முடியும் என போலீசார் தெரிவிக்கிறார்கள். அவ்வாறு வழங்கப்படும் தகவல்களின் அடிப்படையில் போக்குவரத்து குற்றங்களில் ஈடுபடும் சாரதிகள் மற்றும் ஏனைய சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையம் அல்லது போலீஸ் பிரிவுக்கு அனுப்பி வைக்க போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுக்கும். அந்த விசாரணைகளின் முன்னேற்றங்கள் தொடர்பில் போலீஸ் தலைமையகத்தினூடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் சுட்டிக்காட்டியிருப்பதான தகவலாக இதனை நாங்கள் காணலாம். இதே நேரம் பரீட்சை ஆணையாளர் எடுத்திருக்கிற ஒரு தீர்மானம் குறித்தான செய்தி சிஷத்வி பிட்டபு பிரஷ்னத்துனுட்ட நிதாஸ் லக்குனு என்பதான செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது. அது பத்திரிகையில் வெளியாக இருக்கிற தகவல் குறித்து நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இந்த நிலையில் பரீட்சை ஆணையாளர் ஒரு விசேட அறிவிப்பினை விடுத்திருக்கிறார். தரம் 5 புனப்பரிசல் பரீட்சைக்கு முன்னதாகவே வெளியிடப்பட்டதாக கூறப்படும் 3 வினாக்களுக்கு பதிலாக சகல பரீட்சார்த்திகளுக்கும் இலவச புள்ளியை பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஊடகங்களுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் FJMC அமித் ஜெயசுந்தர நேற்று இது பற்றி தெரிவித்திருக்கிறார். கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற புலப்பரிசல் பரீட்சைக்கான முதலாவது வினாத்தாளில் உள்ள 3 வினாக்கள் பரீட்சைக்கு முன்னதாகவே வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்து உயர்நீதிமன்றத்தின் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட வழக்கு விசாரணைக்கான தீர்ப்பு நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரம் இன்னும் ஒரு தகவல் குறித்து பார்க்கலாம். பது இவத் நொக்கர பஸ் கென்னுவத் ஆவம பஸ் காத்துவ ருப்பியல் பணக்கின் பணக்கிரிமை சூதானமாக பசுமியோ அவதாரணை கரை என்பதான செய்தி. எனவே பஸ் கட்டணம் அதிகரிக்கப்படுவதற்கான சாத்தியம் குறித்தான ஒரு தகவலாக இது வெளியாகி இருக்கிறது. பஸ் கட்டணம் ஏன் அதிகரிக்கப்பட இருக்கிறது என்பது பற்றிய விடயங்கள் பற்றி நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் எரிபொருள் விலையை குறைப்பது தொடர்பில் அரசாங்கம் தீர்மானம் எதனையும் எடுக்காமையின் காரணமாக ஜூலை மாதம் இடம்பெறவுள்ள கட்டண திருத்தத்தின் போது பஸ் கட்டணம் மேலும் அதிகரிக்கப்படும் என்று தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இவ்வாறு குறிப்பிடுகிறது. வாகன உதிரி பாகங்களுக்கான விலை அதிகரித்துள்ளமையின் காரணமாக தாம் பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன கூறுகிறார். ஜூலை மாதமாகும்போது நிச்சயமாக பஸ் கட்டணத்தில் அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும். அதனை என்னால் உறுதியாக கூற முடியும். எரிபொருள் விலை குறைந்தால் அதற்கான நிவாரணத்தை வழங்க முடியும். ஆனால் எரிபொருள் விலை குறைப்பு இடம்பெறவில்லை. எரிபொருள் மாத்திரமல்லாமல் ஏனைய செலவுகளையும் குறைக்க வேண்டியது அவசியமாகும். ஏனைய செலவுகளினால் பாரதூரமான சிக்கல்களை சந்தித்திருக்கிறோம். வாகன உதிரிப்பாகங்களுக்கான விலையும் குறைக்கப்படவில்லை. பெரும் நெருக்கடியிலேயே இருக்கிறோம். ஜூலை மாதம் ஆகும்போது பஸ் கட்டணம் வரையறையின்றி அதிகரிக்கப்படும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறோம். பஸ் ஒன்றின் விலை 1,70,00,000 ரூபாவாக அதிகரித்திருக்கிறது. அதற்கேற்ப ஏனைய சகல செலவுகளும் அதிகரித்திருக்கிறார். எனவே ஜூலை மாதம் இடம்பெறவுள்ள பஸ் கட்டண திருத்தத்தின் போது செலவுகள் குறித்து கவனம் செலுத்த நேரிடும். நிச்சயமாக ஜூலை மாதத்தில் பஸ் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள நேரிடும். எரிபொருள் விலையை குறைப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். பஸ் கட்டணத்தை குறைக்க வேண்டும் எனில் எரிபொருளுக்கான விலை 30 ரூபாவால் குறைக்க வேண்டும். 30 ரூபாய் நட்டத்திலேயே நாங்கள் போக்குவரத்து சேவையை வழங்கி வருகிறோம். எனவே எரிபொருள் விலை 4% குறைக்கப்பட்டால் பஸ் கட்டணத்தை குறைப்பதற்கு நாங்கள் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம் என்பதாக இவ்வாறு பஸ் உரிமையாளர்கள் சங்கத் தலைவர் கெமுனு விஜயரத்ன குறிப்பிட்டிருப்பதான தகவலை நாம் இவ்வாறு அவதானித்தோம்.